வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற யூனிட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூனிட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்லாம் அதில் தான் இருக்குது. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு தான் கேட்பாங்க. ஆனால் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நிறையா ப்ராப்ளம் கேட்பாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், ரெசிடியூஸ் தேரம், கன்வல்யூஷன் தேரம், அப்புறம் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு அந்த டாபிக் இருக்குது. அதெல்லாம் நம்ம இனிமேல் வர கிளாஸில் வந்து பார்ப்போம். அதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் என் தீட்டா அண்டு சைன் என் தீட்டா. காஸ் என் தீட்டாவுக்கும் சைன் என் தீட்டாவுக்கும் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டுக்கும் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்: இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் காஸ் என் தீட்டா சைன் என் தீட்டா இது கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் என் ஈக்குவல் டு z by z minus a. இதான் வந்து ஃபார்முலா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண. நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஏனுக்கு வந்து புட் ஏஎன் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டான்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏஎன் இருக்கிறதுல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் இசட் இன்ட்டு ஏவுக்கு பதில் தான் ஏன்னு கிடையாது, ஏவுக்கு பதிலாக இ பவர் ஐ தீட்டான்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏவுக்கு பண்ணோம்னா கிடைக்கும் இ பவர் ஐ தீட்டா into whole power n இருக்கும் equal to z divided by z minus e power I theta வந்துடும். நமக்கு தெரியும் e power I theta யூலர் ஃபார்முலா நமக்கு தெரியும். e power I theta எப்படி எழுதலாம், cos theta plus I sin n theta எழுதலாம். இப்போ இங்கே வந்து தீட்டா இருக்கிறதால தீட்டா எழுதிக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் எழுதிடுறேன். இது வந்து n வந்து உள்ளே வந்துடும். z inverse of e power I n theta equal to z divided by z minus e power I theta. இப்போ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எழுதிங்க. e power I n thetaன்னு இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், e power I theta வந்து n theta cos n theta plus I sin n thetaன்னு சொல்லி எழுதிக்கலாம். இன்ட்டு cos n theta plus I sin n theta equal to z divided by z minus e power I theta என்ன ஃபார்முலா, cos theta plus I sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், அந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே எழுதிட்டு வந்துடுங்க. z divided by z minus cos theta minus I sin thetaன்னு வரும். இப்போ இது என்ன பண்ணலாம், நமக்கு வந்து டினாமினேட்டரில் வந்து ஐங்கிற ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இப்படி இந்தமாரி ஐ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஜுகேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. இது வந்து எல்லா ப்ராப்ளத்துலையுமே சேம் தான். இசட் டிவைடட் பை இங்கே வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸால் கான்ஜுகேட் பண்ணுவோம். இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸால் பண்ணுவோம். அப்போ இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா இன்ட்டு இப்போ இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ வந்து ப்ளஸ்ஸால் வந்து கான்ஜுகேட் பண்ணுவோம். இசட் மைனஸ் காஸ் தீட்டா இந்த இடத்துல மட்டும் ப்ளஸ் போட்டுப்போம், ஐ சைன் தீட்டா. இதான் வந்து கான்ஜுகேட் பண்ணுறதுனா இதுதான். ஐ இருக்கிற டைமில் அங்கே வந்து மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுப்போம், ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் போட்டுப்போம். இசட் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். என்ன பண்ணலாம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே உள்ளது மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணலாம், இசட்டால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இசட்டால் மல்டிப்ளை பண்ணால் நினைக்கிங்க, இசட் இருக்குது இசட் ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் இசட்டால் உள்ள பண்ணால் இசட் காஸ் தீட்டா, இசட்டால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஐ இசட் சைன் தீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், இது வந்து ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு இருக்குது. இது வந்து ஏவாக எடுத்துங்க, ஏ மைனஸ் ஐபி. இதையும் ஏவாக எடுத்துங்க, ஏ ப்ளஸ் ஐபி. ஏ நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ மைனஸ் ஐபி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐபி. இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ஏ என்ன இருக்குது, ஏ வந்து இசட் மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. பி என்ன இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. போட்டுங்க, ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் என்ன இருக்குது, இசட் மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன இருக்குது, சைன் தீட்டா இருக்கா, சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம், இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க. a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க.
இசட் ஸ்கொயர் மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கிங்க. காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இசட் சைன் டீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுத்தல் இருக்குது. சாரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக இருக்குது காஸ் டீட்டா இருக்கா, காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2z காஸ் டீட்டான்னு வரும். இது வந்து சைன் டீட்டா இருக்குது, அப்படி எழுதிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து 1 நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இதுக்கு பதிலாக வந்து 1ன்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இசட் சைன் டீட்டா டிவைடட் பை இசட் ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் 1 மைனஸ் ரிமைனிங் வந்து 2z காஸ் டீட்டான்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்டு. நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் என்ன இருக்காங்க, சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் தான் நம்மளை வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல இசட் இன்ட்டு காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டா. இதில் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்டை வந்து தனித்தனியாக எழுத போகிறோம். அதில் வந்து நம்ம வந்து காஸ் என் டீட்டாவோடையும் சைன் என் டீட்டாவோடையும் கழிச்சிடும். ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்க. அப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபஸ்ட்டு காஸ் அண்ட் டீட்டா, அதாவது ஐ இல்லாத வேல்யூவை எழுதிங்க. காஸ் அண்ட் டீட்டாவோடதில் வந்து ஐ என்ன இருக்குது, இல்லை இசட் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் இசட் காஸ் டீட்டா இருக்குது. அவ்வளோதான். ஐ இருக்கிறது வந்து இமேஜினரி பார்ட்டு, அதை விட்டுருங்க. டிவைடட் பை கீழே உள்ளதை அப்படி எழுதிங்க. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2z காஸ் டீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் என் டீட்டாவோட வேல்யூ எழுதிங்க. ஐ உள்ள டேம் என்ன இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, இசட் சைன் டீட்டா டிவைடட் பை கீழே உள்ளதை அப்படி எழுதிங்க. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2z காஸ் டீட்டா. இப்போ அவங்க கேட்டது நம்ம வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதான் வந்து ஆன்சரு. காஸ் என் டீட்டாவோட ஆன்சரு தான், சைன் என் டீட்டாவோட ஆன்சரு தான். இது ஒரு 2 மார்க்கில் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு இருந்தால் ஒரு 8 மார்க்கில் இருக்கலாம். இது சும்மா சின்ன ப்ராப்ளம் தான், இது கொஞ்சம் பார்த்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.